வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 ஆண்டு வினாத்தாள் பார்க்க போகிறோம். மொத்தம் 100 மதிப்பெண்கள். பகுதி 1 மொத்தம் 15 மார்க்கு, 15 மதிப்பெண்கள். 15மே சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. பாடம், செய்யுள், இலக்கணம் எல்லாம் சேர்ந்து 15 மதிப்பெண்கள். எல்லா கேள்விகளுக்குமே உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசி 4 கேள்விகள் உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்து அதிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. பகுதி 2 6 கேள்விகள் கொடுத்து 4 எழுத சொல்லியிருக்காங்க. அதில் 21வது கேள்வி, அதாவது திருக்குறள் கண்டிப்பாக எழுதணும். 6 கேள்விகள் கொடுத்துருக்காங்க, 4 எழுதணும். அதில் கண்டிப்பாக ஒரு கேள்வி 21வது கேள்வி எழுதியிருக்கணும். பிரிவு 2 7 கேள்விகள் கொடுத்து 5 எழுத சொல்லியிருக்காங்க. இதில் கலைச்சொற்கள், மரபு தொடர்கள், இந்த மாதிரி இலக்கணம், பகுபத உறுப்பிலக்கணம், இந்த மாதிரி நீங்கள் எளிமையாக மதிப்பெண் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்கள் புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். 7 கொடுத்து ஏதாவது 5 எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பகுதி 3 3 கேள்வி கொடுத்துருக்காங்க. அதில் 1 உரை பற்றி கொடுத்து அதிலேருந்து கேள்வி. ஸோ அந்த மாதிரி 3 கேள்வி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஏதாவது 2 கேள்விகள் எழுதணும். அதே மாதிரி அடுத்து 3 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. 3வது கேள்வி, அதாவது 34 கண்டிப்பாக எழுதணும். அது மனப்பாட பகுதி, முல்லைப்பாட்டு இல்லைனா தேம்பாவணி, ஏதாவது ஒரு பாடல் கண்டிப்பாக எழுதணும். அது தவிர ஒரு கேள்வி நீங்கள் எழுதியிருக்கணும். அடுத்து இலக்கண கேள்விகள் 3 கொடுத்து 2 கேட்டிருக்காங்க. அடுத்து 5 மதிப்பெண் கேள்வி. ஒவ்வொரு கேள்விக்குமே சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேள்வியிலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் எழுதணும். இதில் கடிதம், நெடுவினா, கவினுருக, விண்ணப்ப படிவத்தை நிரப்புக, மொழிபெயர்க்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விக்குமே சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 5மே எழுதணும். அடுத்து 8 மதிப்பெண் கேள்வி. இதுலேயுமே 3 கேள்வி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்குமே சாய்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக எழுதணும். கட்டுரை, சிறுகதை, நெடுவினா, அந்த மாதிரி இந்த 3லையும் ஒவ்வொரு கேள்வி நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். நன்றி.